தன் வயிறை பட்டினி போட்டு என் வயிறை வளர்த்தவளே, தன்னந்தனியாக நின்று என்ன கரை சேர்த்தவளே, இனி காத்திடவும் போற்றிடவும் அன்னை போல யாரு, என் தாயின் கோவிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே. தாய் எப்படிப்பட்டவையா? ஒரு ஆளு தாயை பத்தி குறைவா சொல்ல முடியுமா? ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே வர்றாளே பாதகத்தி, வெட்டிடுறா, உறவை வெட்டி விட்டுறான். கல்யாணம் முடிஞ்ச 2வது நாள் எல்லாரும் மாதிரி நான் சினிமாவுக்கு கூட்டு போறதுக்கு என் பொண்டாட்டிய பைக்ல ஏத்துறதுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். பைக் அங்க இருக்கு, எங்க அம்மா இங்க இருந்து கூப்பிடுறா. எப்பவும் கல்யாணத்துக்கு முன்னால என்ன கூப்பிடுவா பத்தியா ஆசையா. 3வது தெருவுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா எங்க அம்மா இங்க இருந்து கூடுவா, ஏ ராசதோரா. நான் பாசத்தினால ஓடி வந்து 3 நிமிஷத்துல அம்மானு நிப்பேன். அதே மாதிரி அங்க இருந்து கூப்பிட்ட உடனே ஓடி வந்தேன். என்னம்மா அன்னை ஓடி வந்ததை அங்க இருந்து பார்க்க எங்க அம்மா பாதகத்தி பார்த்துட்டு பல்ல கடிக்க அக்கட்டக்க புட்டக்குங்க 3 பல்லு கீழே விழுந்துச்சு. கண்ணு வெளியே வருது. ஏதோ இந்த கிழவி என்னதோ வத்தி வைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், என்னம்மா அண்ணன்? எங்க அம்மா சொன்னா, முதல்ல பொண்டாட்டியை வெளியே கூட்டு போற ஐயா, தலை நிறைய பூ வாங்கி வச்சு கோவிலுக்கு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போயான்னு சொன்னாங்கம்மா. இதைத்தான் சொன்னான். நான் போறேன். என்ன சொன்னாவ? கிழவி என்னவோ சொல்லிச்சேன். ஒன்னும் சொல்லல தாயி. பூ வாங்கி கொடுக்க சொன்னாங்க, வண்டியில ஏறினேன். இல்ல வேற என்னவோ சொன்னாங்களே, ஏன் வண்டியில ஏறி பணத்தை போட்டுருவான்னு ஏறிட்டான். வண்டி இப்போ போயிட்டே இருக்கு. வயத்தை பிடிச்சிக்கிட்டான். வயத்தை எனக்கு அப்போ வயிறு இல்லை உங்களை மாதிரி, எனக்கு ஒல்லியா தான் இருந்து வயத்தை பிடிச்சிக்கிட்டு நோன்றான் வண்டியில பேச்சுக்கும் போது. என்னதான் சொன்னாங்க சொல்லுங்களேன். ஏன் ஒன்னும் சொல்ல நீ திரும்பி பார்த்தேன் பத்தியெல்லாம் அதுக்குள்ள ஒரு குழிக்குள்ள விழுந்து வண்டியை விட்டு நான் கீழே வண்டி மேல, நான் இங்க கிடக்கேன், அவன் அங்க கிடக்கா. நான் இப்படி வாயில ரத்தம் கிழிஞ்சி இப்படி கிடக்கேன். அவன் அங்க போய் கிடந்துட்டு எலும்புனா. நான் நினைக்கேன் ஓடி வருவா, பழைய சரோஜா தேவி மாதிரி சேலையை கிழிச்சு என் வாயோடி கெட்டு போடுவா அப்படின்னு ஆசையில ஆடி கிடக்க. இவ எலும்புனா. எலும்புன உடனே அண்ணாச்சி என்ன தெரியுமா செஞ்சா, இந்த சேலையில் உள்ள பிளீட் இருக்கு பத்தியெல்லாம், அந்த பிளீட்டு கலைஞ்சிச்சு. நிறைய பாதகத்தியலுக்கு குடும்பம் கலைஞ்சாலும் பரவாயில்ல, சேலை பிளீட்டு கலைஞ்சிடக்கூடாது. அதுல வேற அந்த சேலை பிளீட்டை எடுத்து விட்டதே நான் தான். காலையில் எடுத்து விட்டது கலைஞ்சதை சரி பண்ணிட்டு வந்தா பக்கத்துல வந்துட்டா. நான் வாயை காட்டுறேன், கெட்டுவாண்ணி கிட்ட வந்து முட்டு போட்டு உட்கார்ந்து கேக்கா, இப்பவாவது சொல்லுவோய் உங்க அம்மா என்ன சொன்னாவ. எவ்வளவு அநியாயா. மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம். மனைவி என்பவள் குடும்பத்தின் குழப்பமே. ஐயா, கொண்டவே சரி இருந்தா கூட ஏறி கோழி பிடிக்கலாம். ஏயா வானத்துல ஏறி வைகுண்டமே போலான்னு எங்க ஊர் பெருசுகளா சொல்லுவாங்க. கொண்டவே சரி இல்லையா. கொண்டவே அடிச்சா ஒரு பொண்ணு ஏன் தாங்கறா தெரியுமா ஐயா? கோவிச்சிட்டு வெளியே போனா கண்டவே சொல்லால அடிப்பான் ஐயா. கொண்டவே கையால அடிச்சாலும் பரவாயில்லன்னு குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறா. கொண்டவன் கையால அடிச்சாலும் பரவாயில்ல, அவன் சரக்கு அடிச்சாலும் பரவாயில்லன்னு தாங்கிக்கிறான். ஓகே தாயே. எங்க பக்கத்து வீட்டுல ரேணுகான்னு ஒரு அக்கா இருந்தாங்க. எம்எஸ்சி படிக்கும் போது அவங்க காதலிச்சாங்க ஐயா. அவங்க நிலை என்ன தெரியுமா ஐயா? காதல சொல்ல கோவில் நின்னாங்க, காதலிக்கும் போது பூங்கால நின்னாங்க, கல்யாணத்தன்னைக்கு மன மேடையில நின்னாங்க. அவங்க இப்ப எங்க நிக்கிறாங்க தெரியுமா ஐயா? கோர்ட் வாசல்ல நிக்கிறாங்க ஐயா. கல்யாணம். அதுக்கு என்ன காரணம்னா, காதலிக்கும் போது காதலியை விழி வாசலில் பார்த்து, அவளை கோவில் வாசலில் சந்தித்து, கல்லூரி வாசலில் நேசித்து, அவளுடைய இதய வாசலை நேசித்து சேர்ந்திருந்தால் அவர்கள் கோர்ட்டு வாசலில் நிற்க மாட்டார்கள். காதல் என்பது வெறும் கண்ணோடு நின்று விட்டால், தொட்டு பார்க்கக்கூடிய பெண்ணோடு நின்று விட்டால், உடலோடு நின்று விட்டால், உள்ளத்தை ஏன் கடவுள் உள்ள வச்சான், பூட்டி வச்சான். காட்டி வச்சிருந்தா எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். உங்க வீட்டுல என்னென்ன நகை இருக்குங்கிறத திறந்து போடுங்க. திறந்து போட்டா திருட வந்து அடிச்சிட்டு போயிடுவோமா. பூட்டி வைக்கிறோம். ஏன்? என்ன இருக்குங்கிறது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அது மாதிரி காதலிக்கிறவங்க மட்டும்தான் காதலுடைய இதயத்துல என்ன இருக்கு, காதலிக்கிறவங்களோட இதயத்துல என்ன இருக்குன்னு தெரியணும். அதை புரிஞ்சவன் பூட்டி கிடக்குதுன்னு நினைக்க மாட்டான், அத கோயிலா நினைப்பான். இதான் வாழ்க்கை. சொல்லுமா, நீ சொன்னதுனால எனக்கு வந்துருச்சு. அந்த அக்கா கோர்ட்டில் நின்னாங்க ஐயா. நானும் கேட்டேன், 6
மாசத்துக்குள்ள என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அந்த அக்கா என்கிட்ட சொல்றாங்க. ஏற்கனவே அங்க கல்யாணம் ஆயிருச்சுமா, அதனால இப்ப தெரிஞ்சனால நான் பிரிஞ்சிட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இந்த மாதிரி கணவர்களால தான் ஐயா வீட்டுல குழப்பம் ஏற்படுது. இப்ப ஆம்பளை பொண்ணை அடிச்சுட்டு ஒரு வீரமா மீசிய முறுக்கிட்டு நான் ஆம்பளடின்னு ஒருத்தர் சொல்லுவாயா. அது அது பொண்ணை அடிச்சா வீரம் இல்லையா, ஏன் வெளியே வர்ற கரப்பாம்பூச்சிக்குந்தாயா மீச இருக்குது. அவ ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளை கனவை அடிச்சிட்டா வீட்டுக்குள்ளேயே கிடப்பாளாம், வெளியே போக மாட்டான். எந்த காலத்துல இருக்கா? நான் அன்னைக்கு கையை தான் வாங்கினேன். வெளியே குதிச்சுட்டான். வெளியே குதிச்சு அவ்வளவு வரையும் என்ன கேவலப்படுத்தி, எந்த ஊர்ல இருக்கியே பொண்ணு இன்னைக்கு கை நீட்டி அடிக்க போனா குடும்ப வன்முறை சட்டத்துல உள்ள போட்டுருவாங்க. உள்ள போட்டுருவாங்க. அன்னைக்கு தெரியாதனமா ஒரு வருஷத்துக்கு முன்னால லேசா தட்டிட்டேன். எதுக்கு தட்டினேன்னா ஒண்ணு இல்ல, தூங்கிட்டு கிடந்தா, எழுப்புறதுக்கு தான் தட்டினேன் ஐயா, எழுப்புறதுக்கு தான் தட்டினேன். அடிச்சுட்டான்னு அம்மா வீட்டுக்கு ஓடிட்டான். அம்மா வீட்டுக்கு போயிட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நோ தங்கமணி என்ஜாய் அப்படின்னு நான் சந்தோஷமா இருந்தேன். போனவா சாயங்காலம் 5:30 மணி வண்டிக்கு திரும்பி வந்துருக்கான். நான் கேட்டேன், ஏடி என்ன அதுக்குள்ள திருப்பி வந்துட்ட? அது நீங்க என்ன அடிச்சியேன்னு சொல்லி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மா எங்க அப்பாட்ட சண்டை போட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு போயிட்டான். குடும்பமே சண்டை போடுற குடும்பமா இருக்க, இதுல மனைவி குதூகலமா இருக்கும். கொடுமம்மா கொடுமை, குழப்பம்யா. மனைவி கிட்ட பாசமா பண்பா நடந்துக்கிறதா வீரம். அதனாலதான் சொல்றேன், குடும்பத்துல குழப்பத்திற்கு காரணம் கணவர்களே தான் ஐயா. என் வீட்டுக்காரி ஒரு கோலம் போட்டா, டிவிக்காரங்க ஒரு கோல போட்டி வச்சாங்க ஐயா. கோல போட்டி வச்சாங்க. 4 மணிக்கே எழும்பி கோலம் போட்டா. அன்னைக்கு தான் 4 மணிக்கு எழும்பியிருக்கான். கோலம் போட்டுட்டு என்ன கூப்பிட்டு அத்தான் வாங்க கோலம் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு பாருங்கன்னா. நான் போய் பார்க்கேன், எக்கா எங்க அம்மா படத்தை அப்படி வரைஞ்சி கோலமா போட்டிருக்கா. முடிக்கு கருப்பு நிறம், மூக்குத்தி எல்லாம் வச்சிருக்கா. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எடி அடி பயவுள்ள இவ்வளவு பாசம் எங்க அம்மா மேல வச்சிருந்தாடி, எனக்கு சந்தோஷமா இருக்காடின்னு. அதுக்கு அவ சொல்றா, அந்த கிளை மேல பாசமும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை, சண்டைக்கு வந்தா தூக்கி போட்டு மிதிக்க முடியல, ரோட்ல கோலம் போட்டா வரவும் போறோம்னா பீச்சுக்கு போறோம்ல சந்தோஷமா இருக்கலாங்க ஐயா. அதனாலதான் ஐயா நான் சொல்றேன், தாயை சொல்றேன். ரோட்ல போறவன் வரவெல்லாம் மிதிச்சு அழியறது மட்டும் இல்ல, மழை வந்தா அந்த ஆளை ஆத்தோடி போட்டு அப்படியாவது போட்டுன்னு நினைக்கிறாள் ஐயா. அதனால சொல், மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம். மனைவி என்பவள் குடும்பத்தின் குழப்பமே. நான் என்ன சொல்றேன், நீ கணவன் சொல்ற மாதிரி நடக்கணும் ஐயா மனைவி. அதே மாதிரி மனைவி சொல்றபடி கணவன் கேட்பான். முதல்ல நீ கேளு. நாங்க கேட்டோமா லிப்ஸ்டிக் போடையா சொன்னோம். என் பொண்டாட்டி நீ லிப்ஸ்டிக் போட்டா தான் அளவா இருப்ப அப்படின்னு எந்த ஆம்பளையா விரும்புறானா? எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் சைக்கிள் கடைக்கார பொண்டாட்டிக்கு லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசை என்னாச்சு. புருஷனுக்கு தெரியாம அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி சன்னல்ல வச்சிருக்கா. நல்லா கேட்டுக்குங்க. சைக்கிள் கடைக்கார பொண்ணு என்ன வச்சிருப்பான், பஞ்சர் ஓட்டுறதுக்கு சொல்யூஷன் வாங்கி வச்சிருப்பான். இந்த பாய் சொல்யூஷன் வாங்கி அதே சன்னல்ல வச்சிருக்கான். 4 மணிக்கு நாசிரியத்துக்கு கல்யாணத்துக்கு போகணும். 10 சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லி 10 அவசரமா சொல்யூஷன் எடுத்து மோரையெல்லாம் தேய்ச்சி கடைசியில் அவ நினைச்ச மாதிரி உதடி சோப்பாயிடுச்சு. ஏன்னா உரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த இது யாருக்கு வேணும்? செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே, சேலை உடுத்த தயங்கிரியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலோடையில் அலையிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடகள் விரித்து காட்டிரியே. ஏன் சொன்னா என்ன கொஞ்சம் என்ன உங்களால என்கிட்ட நிக்க முடியாமலே மல்லுக்கு. நீங்க கோயம்புத்தூர் பாசையில கொல்லங்கிறியா, எனக்கு ஒரு இளவு புரியுது இல்ல. என்ன எஸ்கியூஸ் மீ, காலைல வேணாலும் விடுறப்பா, கொஞ்ச நேரம் இந்த விட்டு கடிச்சு துப்பிடாத. இருமையா ஐயா ஐயா நல்லா இருப்ப ஐயா. என் பொண்டாட்டியை விட மோசமா இருக்கிறியா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? அவ வீட்டுல பேச முடியாது, இவ்வளவு நேரம் இங்க வந்து பேசுறேன். உயிரை வாங்காதடே. யாரையோ பொண்ணு கொடுத்த அதை சொல்லுமே எனக்கு முதல்ல. உனக்கு 4 பொண்டாட்டியை கட்டி விட்டா தான் உன்னை திருத்த முடியும். ஒரு பொண்டாட்டி போதாது. நான் எங்க அம்மாட்ட பொண்ணு பார்க்க சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவானாச்சு. பொண்ணு சோப்பா இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரணும்பா. நான் என் பொண்டாட்ட சொல்லல, எங்க அம்மாட்ட என்ன சொன்னேன், எம்மா எனக்கு வர்ற பொண்ணு வத்தலோ தொத்தலோ கருப்போ சிவப்போ நெட்டையோ குட்டையோ எதா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பொண்ணு அடக்கமான பொண்ணாக இருக்கணும்னா. எங்கள் அம்மாவும் புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கான். புரோக்கர் 6 மாதமாக அலைஞ்சிருக்கான்,
பிச்சைக்கார மாதிரி தெருவோடி அலைஞ்சிருக்கான். ஒருத்தையும் சிக்கலை. கடைசியில் என்ன தம்பி வா, என்ன பொண்ணு கேட்ட? அடக்கமான பொண்ணு. வாணி 2 கிலோமீட்டர் நடத்தி கூட்டு போய் சுடுகாட்டுக்கு கூட்டு போயிட்டான். அங்கே போய் சொல்கிறான், தம்பி இது போன மாதம் அடக்கமான பொண்ணு, இது இந்த மாதம் அடக்கமான பொண்ணு, இது போன வாரம் அடக்கமான பொண்ணு, இது இப்போ சுட சுட அடக்கமான பொண்ணு இருக்குங்க. அப்போ அடக்கமே இல்லையே, நீங்க ஏன் நான் சொல்றதுல தப்பு சொல்றீங்களே? எதுக்கு சொல்றான்? ஏன் வீட்லயும் தொல்லை, நாட்டிலையும் தொல்லை. ரோட்ல பஸ்ல போனா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு வைங்களேன், பொண்டாட்டியெல்லாம் பார்த்தாயா கூட்டு போனோம், அங்கிருந்தே அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் தகராறு பண்ணாம வருவியா அப்படின்னு கேட்டு கையெழுத்து வாங்கி தான் கூட்டு வரணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாயா. அன்னைக்கு பஸ்ஸில் 2 பொண்டாட்டி உட்கார்ந்துருக்கான், பின்னால ஒரு ஆம்பளை இருக்கான் என்ன மாதிரி. இந்த 2 பொம்பளையும், ஒருத்தி லேசா மழை அடிச்சு பார்த்துங்க சாரல், ஒருத்தி சன்னலை திறக்கா, ஒருத்தி அணைக்கா, ஒருத்தி என்ன பிரச்சனைன்னா, ஒருத்தி சொல்றா மழை வருதான், சன்னலை திறந்து வச்சா குளிர் அடிச்சு செத்து போயிடுவான். ஒருத்தி சொல்றா நான் சன்னலை அடைச்சி வச்சா நான் புழுங்கி செத்து போயிடுவேங்க. பின்னால ஒருத்த உட்காந்துருந்தா பார்த்தியா என்ன மாதிரி அப்ராணி. அவன் சொன்னா, ஓ கண்டக்டர் இங்கே வாரோம், நான் சொல்கிற மாதிரி கேளும், ஒழுங்காக வண்டி ஓடும், முதல்ல சன்னலை திறந்து வையும். ஒருத்தி குளிர் அடித்து செத்துருவான், 2வது சன்னலை அடைச்சிரும், 2வது சன்னலை அடைச்சிரும், இன்னொருத்தி புழுங்கி செத்து போயிடுவான். நம்ம அழகா வண்டியில் போயிடலாம். கண்டக்டர் கேட்டான், உம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு பேர் வருவே, ஓய் அந்த 2 பேர் புருஷங்காரன் வந்து என்னெல்லாவே கேட்பான்னா. இவன் சொன்னா ஒன்றும் கேட்க மாட்டான், அந்த 2 சனியனையும் கட்டி அழுறது நான் தான், சந்தோஷமா இருக்கலாங்க. அப்ப என்ன, வீட்லையும் பொண்டாடி தொல்ல, வெளியே வந்தாலும் பொண்டாடி தொல்ல. அதனால தான் சொன்னா, ஒரு 3 முடிச்சாலே முட்டாளு ஆனே, கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் சேருக்குள்ளே, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ளே. இது பாட்டு ஒண்ணுதான். ஆனா தமிழ்நாட்டில் 6.5 கோடி பொண்ணு கனவு மாறணும் இதை தான் மனசுக்குள்ள பாடிட்டு இருக்கான். அதனால ஐயா, குடும்பத்தில் குழப்பங்கிறது மனைவியால குழப்பமே குழப்பை நான் சொல்றேன். குடும்பத்துல பொண்டாட்டி ஒரு பிரச்சனைன்னு பேச வந்திருக்கிறியா? குடும்பத்துல பொண்டாட்டி இல்லைன்னா ஏதிய நிம்மதி? அடுத்த ஜென்மத்தில் நான் மஞ்சுநாதனா பிறப்பேன். இந்த வேற அந்த மணி அந்த மகராசை தூத்துக்குடிக்கார கூமட்டில் குத்திப்படுவேன். மூஞ்சப்பாரு மூஞ்ச. அவர் அந்த ஜென்மத்தில் பிறக்கும்னு சொல்ல முடியுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமன்ன. நீ என்னவா பண்ணியோ உம்பண்டாட்டி உனக்கு அப்படி வந்து வாச்சு. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா இந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டியிருக்கேன், நீ எனக்கு மாப்பிள்ளையா பிறக்கணும்டா, கணவனா பிறக்கணும். இன்னைக்கு வளர்ந்ததெல்லாம் அன்னைக்கு நான் போட்டு வாங்கணும். ஒரு கணவனுக்கு ஒரு மரியாதை இருக்கா? எங்க மதிக்கிறா? இந்த மரியாதையை கொடுங்க, நாங்க உங்களை மதிக்கிறோம், காலில் விழுந்து கும்பிடுறோம். ஆனா ஒண்ணு ஐயா, எங்க வீட்டில் சண்டை நடக்கும், பயங்கரமா சண்டை நடக்கும் எனக்கும் பொண்டாட்டிக்கும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அதிலே கட்டுப்பட்டு முடிச்சிருவா. இப்போ அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன், என்ன நீ ஏன் சந்தோஷப்படு, அருவாயை தூக்கிட்டு வரட்டுறான்னு வைங்களேன், ஓடி வருவா, வரட்டுவா, ஓடுவேன், திரும்பி நிற்பேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அருவாய் கிளை போட்டுருவா. என்ன தெரியுமா சொல்லுவேன்? மன்னிச்சுக்கேன்னு சொல்லுவேன். இதை எல்லாரும் செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. அதை இத்தனை நாளா செய்யாமதை இந்த வேதாளம் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிருக்கும் போல இருக்குது. நான் கேட்குறேன்யா, பொம்பளை கழுத்தில் இருக்கிறதுனால தாலியை தொங்கிட்டு இருக்குது. ஆம்பளை கழுத்தில் இருந்தா அது கழுத்தில் இருக்குமா? வரிசையா டாஸ்மார்க் கடையில் தொங்கு. அவன் கணக்கு போட்டு வச்சிருப்பேன், இது சுப்பன முதலியார் தாலி, இது ரங்கப்பகாமட்ட தாலி, இது சோமசுந்தரம் தாலி. அதனாலதான் கடவுளா பார்த்து சில பொறுப்புகளை பொம்பளை கிட்ட கொடுத்த. உண்மையே சத்தியமா சொல்றேன் ஐயா, உங்க பொண்டாட்டிக்கு பொறுமைக்கான நோபல் பரிசு கண்டிப்பா இந்த வருஷம் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தூத்துக்குடியில பிரச்சனைன்னு புறப்பட்டு நாமக்கலுக்கு வந்தா, நாமக்கல் நீ இப்படி ஒரு பிரச்சனையா நொந்துட்டயா? ஆனா ஒரு அருமையான மனைவி வச்சு மேய்க்க முடியாம அவர் கஷ்டப்படுறாரு. தெரிஞ்சிட்டமையா, நான் தெரிஞ்சிட்டமையா ஐயா, அவங்க காலில் வந்து நான் தெரிஞ்சிட்டமையா, இனிமேல் என் மனைவியை பற்றி ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்யா, தெரிஞ்சிட்டமையா. இனிமேல் வர்ற மனைவியை நல்லா வச்சிருப்பையா. எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க ஐயா. ஒன்னான சாமி ஒதுங்கி நிக்குதாமா, பொடக்காளி சாமி புங்கிலையும் கேக்குதாமா, சாமியே நடந்து போகுதாமா, இந்த பூசாரிக்கு புல்லட்டு வேணுமாம் ஐயா. ஐயா, எங்க தெருவில் 2 அண்ணன் தம்பி இருந்தாமையா, கல்யாணத்துக்கு பிறகு வந்ததே வேண
இந்த பாதகத்தி வந்தா குடும்பத்தை பிரிச்சதும் பரவாயில்லன்னு சொத்தை பிரிக்க சொன்னான். எங்க ஊர் நாட்டாம இதுல விவரமானவர். 10 மணிக்கு நான் சொத்தை பிரிக்கன்னு வர சொன்னா காலைல 6 மணிக்கே விடிய காலம் வந்து காத்து கிடப்பான். அப்படிப்பட்ட ஆளு. அந்த ஆளு பிரிச்சான், எல்லாத்தையும் பிரிச்சான், வீட்டை பிரிச்சான், தோட்டத்தை பிரிச்சான், எல்லாத்தையும் பிரிச்சான். கடைசியில் ஐயா ஒத்த தென்னை மரம் இருந்தியா, நல்லா கவனிச்சிங்க, ஒத்த தென்னை மரம். அண்ணன் சொன்னா, ஏடி என் தம்பி 15 வயசுல இளையவன், அவனை நான் பெத்த புள்ள மாதிரி தோல்ல போட்டு வளர்த்தேன், இந்த ஒத்த தென்னை மரத்தையும் தம்பிக்கே கொடுத்துருவோன்னு சொல்லி பொண்டாட்டிட்டு சொன்னான். தம்பி சொன்னா, ஏடிங்க அண்ணன் எங்க தகப்ப மாதிரி காலில் விழுந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மரியாதை உள்ளவன், அந்த அண்ணனுக்கு இந்த ஒத்த தென்னை மரத்தை கொடுத்துருவோன்னு தம்பி பொண்டாட்ட சொன்னான். தம்பி பொண்டாட்டி, இங்க பாரு, ஒன்று தென்னை மரம் நமக்கு வரணும், இல்லை நீர் தெருவில் போனோம். என்னையா செய்யுது? பிரிச்சுட்டாங்க. அண்ணனுக்கு மேலே உள்ள பாதி தென்னை மரம் அண்ணனுக்கு, கீழே உள்ள பாதி மரம் தம்பிக்கு. எப்படி இருக்கு? இந்த பாலா போன தென்னை மரம் அது வரைக்கும் காய்க்கலையா, காய்க்கலை. எப்போ பிரிச்சானோ கொலையா காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ அண்ணனுக்கு மேலே போதி புத்தியெல்லாம் அண்ணன் தேங்காவை வெட்டுறதுக்கு மரத்தில் காலை வச்சு ஏறுறாரு. அடிமரம் யாருக்கு? தம்பிக்கு. தம்பி பொண்டாட்டி ஓடி வரா, கீழே காலை வச்சிடக்கூடாது, கீழே உள்ள மரம் எங்க மரம்னா. இதை கேட்டா அண்ணன் பொண்டாட்டி ஓடி வந்தா, என்னடி சிலிப்புற, உன் மரத்தில் காலை வைக்கண்டாமடி, இந்தா பாருன்னா 20 அடி யானையை கொண்டு வந்து சாச்சி வச்சுட்டு, அத்தான் வாங்க இப்போ யாருங்க யாருன்னா. அண்ணன் ஏறி மேலே போய் அருவாயை எடுத்து தேங்காயை வெட்ட போறான். இந்த சண்டாளி கோடாலியை எடுத்துட்டு வரான் தம்பி பொண்டாட்டி. எதுக்கு? அடிமரம் அவளுக்கா, அவன் வெட்ட போறான். நேரத்தை பாருங்க, கோடாலி எடுத்து வெட்டைக்கு நிக்கா. உன்னை அண்ணன் பொண்டாட்டி வருவாரா? ஆமாடி, அடிமரம் உனக்கு தான், வெட்டு வெட்டுடி வெட்டு. ஆனா ஒரு கண்டிஷன், நீ வெட்டினாலும் எங்க பாதி மரம் அந்தரத்திலேயே அப்படி நிக்கணும். மனைவிதான் குடும்பத்துக்கு குழப்பத்திற்கு காரணம். ஐயா, ஒரு சின்ன கல்லை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா அது இந்த உலகத்தை விட பெரிய பூதாகரமா தெரியும். அதே கல்லை கொஞ்சம் தூரத்துல வச்சு பார்த்தோம்னா அந்த கல்லும் பூச்சி மாதிரி தான் தெரியும், அதையும் தாண்டி இருக்கிற உலகமும் பொலிவா தெரியும். அதுதான் வாழ்க்கை. ஆனா நான் நாமக்கல் இல்ல, நான் எங்கேயோ தான் இருக்கிறேன். எங்கேயோ இருக்கக்கூடிய எனக்கு என்னன்னு கேட்டா, எத்தனையோ கல் இருக்கலாம். ஒரு வாராங்கல், மதுரையை தாண்டி சென்றால் திண்டுக்கல், அதையெல்லாம் தாண்டி என் கண்ணுக்கு தெரிகிறது ஐயா நாமக்கல். ஏன்னு கேட்டா, என் அப்ப ஆஞ்சநேயர் அங்க 18 அடி உயரத்தில் காட்சி தரக்கூடிய இடம், கொல்லிமலை அமர்ந்திருக்கும் இடம். ஐயா, குடும்பம்னா என்ன? புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைங்க, மாமியா, மாமனா, கொழுந்தியா, கொழுந்தனா, சுத்தம் எல்லாம் சேர்ந்தது ஐயா குடும்பம். குடும்பம்னா 1 2 சலசலப்பு வரத்தாயா செய்யும், அது வந்தாதாயா குடும்பம். ஐயா, புருஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடாம பூசாரி கிட்ட சண்டை போடுவா? ஐயா, ஒரு பொண்ணு பிரசவ வலி வந்துருது, ஆஸ்பத்திரிக்கு அவசரமா அழைச்சிக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருதுயா. எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த பிரசவ சூழ்நிலையில உள்ள ஒரு பயம் வரும். அந்த வீல் சேர்ல வச்சுக்கிட்டு அந்த தள்ளிக்கிட்டு போறப்ப அந்த மாமியார் கையை பிடிச்சிக்கிட்டு அது சொல்லும், பாத்தீங்களா, அத்தை அவரை வர சொல்லுங்கன்னு. ஐயா, 1008 பிரச்சனை குடும்பத்தில் இருக்கலாம் ஐயா, ஆனா அந்த இடத்துல அந்த துணைவனோட ஒரு ஆறுதல் தேவைப்படுது, பாத்தீங்களா, அதுதாயா குடும்பம், அதுதாயா குதூகலம். மாமியார் கையை பிடிச்சிக்கிட்டு அத்தானை வர சொல்லுங்க அப்படின்னு, அது மாமியார் மேல இருக்கிற பயத்தாலையா, புருஷன் மேல இருக்கிற பாசத்தால இல்ல. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கலரையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாருங்கள் என் கலரையில் நடுவர் மட்டுமே விவரமானவர் என்று. நரகம் தானே. யாரால? மனைவியால. ஐயா, 2 பேர் செயலுக்கு போயிட்டான், 2 பொம்பளையால. ஒருத்தி சாடை போடுறதுக்கா பத்தியா, சாடை போட்டே 2 பேர்த்த செயலுக்கு அனுப்பிட்டான். இவ என்ன பண்ணா, பாத்திரத்தெல்லாம் எடுத்து வெளியே போட்டு பாத்திரத்தை கழுவுறா, தேய்க்கிறா. ஐயா, எழுத்தாப்புல ஒருத்தி குடத்தை வச்சுட்டு போறா, அவ இவளுக்கு வேண்டாத்தவா. இவ பாக்கா, அவளை சாடை போட்டு ஏசணும். செம்பு இருக்கு பத்தியா, செம்பை பிடிச்சிக்கிட்டா, இந்த செம்பை போட்டு விளக்குறா. செம்பு அவளுக்கு கழுத்தான், செம்பை பிடிச்சிக்கிட்டு விளக்குறா. அந்த நேரத்தில் ஒரு கோழி போகுது, நாமக்கல் கோழி. இவ பார்த்துட்டு கோழியை சொல்றது மாதிரி சாட பேசுறா. அவ பக்கத்தில் போனா பத்தியா, ஏ கோழி, ஏ கோழி,
ஏன் நாமக்கல் கோழி என்ன கொண்டே கொண்டே சிலுப்புறா, கொண்டே அறுத்து விடுவாங்க. சார பேசுறா, கோழியாவா சொல்றா, அவள சொல்றா. அவ பார்த்தா புரிஞ்சுக்கிட்டா, எப்பேற்பட்டவா. நேர குடத்தை கொண்டு வீட்டில் வச்சா, அவ 10 பாத்திரத்தை தெருவில் கொண்டு போட்டு விளக்குனா, விளக்கிட்டே இருக்க. நீங்க ஏன் ஆற்றிய? அவ தான் விளக்குனா. நீ ஆடுறீங்க? ஓ, எனக்கு தாரா ஆடுது. விளக்குனா பத்தியா, பக்கத்துல ஒரு நாய் போச்சு. நாய் போயிட்டு இருக்கு. இவ பார்த்தா நாயை சொல்ற சாக்குல, ஏன் நாய, ஏன் நாய, ஏன் நாகர்கோவில் நாய, நீ என்ன உழையாம வாழை ஆட்டிக்கிட்டே திரியிற, வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. கடைசியில் 2 புருஷனும் சண்டை போட்டு ஜெயில கிடக்கான். இந்த பொண்டாட்டியால என்னங்கய்யா குழப்பம் தானையா. அதனால தான் சொன்னா ஒரு கவிஞன், அருமையான கவிஞன், அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை, அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை அப்படி சொன்னான்னா அந்த பாட்டை கேட்க நான் மறந்துட்டேன். அதனால கல்யாணத்தை பண்ணிவிட்டேன். மனைவி என்பவள் குடும்பத்தின் குழப்பமே. ஐயா, பிள்ளைங்களை 10 மாசம் சுமந்து பெக்கிறது எவ்வளவு சுகம். அந்த சுகம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும். அதே பிள்ளைங்களை இரவு பகலா கண்முழிச்சு சீராட்டி பாராட்டி பாலூட்டி மையிட்டு வளர்க்கறது எவ்வளவு சுகம். அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு ஒரு சான்றோனாக்குறது எவ்வளவு சுகம். ஆனா இந்த காலத்து பயப்புள்ளவெல்லாம் இருக்கே, ஒவ்வொன்னும் 4 கோட்சேவுக்கும் 2 பின்லேடனுக்குள்ள சமமா இருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகளால குடும்பத்துல எங்கிருந்து குதூகலம் வரும், குழப்பம் தாங்கியா வரும். குழந்தைகளால குழப்பம்னு சொல்றாங்களே, அந்த குழந்தைய உருப்படியா வளர்க்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அம்மாட்ட இருக்குல்ல. அப்பாட்ட இல்ல, அப்பாவோட அம்மாட்ட இருக்குல்ல. எங்க வீட்டு பக்கத்துல நடந்தது ஐயா, சத்தியமா. என்ன சொன்னா, நாய பேய தெண்டம் முண்டோன்னு அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறாங்க. இந்த சின்ன பிஞ்சு குழந்தை போய் கேட்டுச்சு, 4 வயசு பைய, எம்மா எம்மா நாயினா என்னம்மா? போற நாயினா உங்க அப்ப. அப்ப பேயினா, பேயினா நான் தாண்டா, போடா போய் வேலையை பாட, வேலை இல்லை. அப்ப முண்டன்னு சொன்னியம்மா, முண்டன்னா யாருமா? முண்டன்னா அந்த உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் முண்டம், சும்மா கடை தொல்லை நீ தொலைக்கிறியன்னா. அப்ப தெண்டன்னு சொன்னியம்மா, தெண்டன்னா என்னம்மா? வீட்டுக்கு வர்றவங்களாம் விருந்துக்காரம்லாம் தெண்டன்ட்டான். இந்த பையன் 4 வயசு பையன், நாயின்னா நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா, நாயின்னா அப்பா, பேயின்னா அம்மா, தெண்டம்னா விருந்துக்காரன், முண்டம்னா நாற்காலி. 4ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அம்மா சொன்னது அமுத வாக்கு இல்ல, 4ம் கத்துக்கிட்ட ஐயா கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்த சீரழிவை பாருங்க. ஒரு நாள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, யாரும் இல்லை, இந்த பையன் மட்டும் தனியா இருந்தான். ஊரு கோயில் திருவிழாவுக்கு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. இவன் சொன்னான், வாங்க தெண்டங்களே வாங்க, வந்து முண்டத்துல உட்காருங்க, நாய் வெளியே பேருக்கு பேய் குளிச்சுட்டு. அப்போ பிள்ளைய நீ பிள்ளையா வளர்த்திருந்தா பிள்ளை இதே மாதிரி கலெக்டர் ஆகும்னு பேசும். நீ வளர்க்கலையே. ஒரு ஊர்ல மரியாதையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பா இருக்கார். அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளை, பொட்ட பிள்ளை. அது என்ன பண்ணுது, சமுதாயத்துல ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு பரதேசி பையனை கல்யாணம் பண்ணிக்குது. நான் சொல்ல வர்றது ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்து இல்லையா, ஒழுக்கத்துல ஒரு தாழ்ந்த நிலையில அடிமட்டத்துல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்குது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த அப்பா, அதே ஊர்ல 1000 பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து நல்லா வாழுமான்னு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாரு. அந்த அப்பாவுக்கு தன்னோட சொந்த பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுக்க முடியாத நிலைமையை ஏற்படுத்தி இருக்குதுங்கய்யா. இப்படிப்பட்ட பிள்ளைங்க 1 2 இல்லையா, எண்ணிக்கிட்டே போலாயா. இந்த மாதிரி குழந்தைங்களால குடும்பத்துல எங்கிருந்தியா குதூகலம் வரும், குழப்பங்கள் தாயா வரும்.